வணக்கம் நேயர்களே, நியூஸ் ஜேவின் உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதிக்க இருக்கிறோம் என்பதை சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். திமுக ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் அதீத விமர்சனங்களை பெறுவது எந்த அளவுக்கு வழக்கமான நிகழ்வோ அதே அளவுக்கு அந்த விமர்சனங்களை மறைக்க திமுக எடுக்கும் பகீரத பிரயத்தனங்களும் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இதற்கு முந்தைய ஆட்சியில் எல்லாம் முழுவதும் திரைப்பிரபலங்களை வைத்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா என்றெல்லாம் நடத்தி விளம்பரம் செய்த திமுக இன்றைக்கு இன்னும் அப்டேட் ஆகி இருக்கிறது. ஆம், திரைப்பிரபலங்களோடு சேர்த்து பட்டிமன்ற பங்கேற்பாளர்கள், பேச்சாளர்கள், ஏன் சில ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரில் வலம் வருவோர் என்று ஒரு கூட்டத்தையே கூட்டி விழா எடுத்து விளம்பரம் செய்யும் அளவுக்கு மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர். அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடங்கிய திட்டத்தை தாங்கள் கண்டுபிடித்த பெரும் சாதனை போல ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறார் ஸ்டாலின். காலை உணவு திட்டத்தை வைத்து விளம்பரம் தேடுவதிலும் போட்டோ ஷூட் எடுப்பதிலும் காட்டும் அக்கறையில் குறைந்தபட்சம் 1% மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவில் தரம் உள்ளதா என்று ஆய்வு செய்திருந்தால் மாணவர்களின் உயிரை ஆபத்தில் தள்ளும் துயர சம்பவங்கள் தொடர்கதையாகி இருக்காது. ஒரு திட்டத்தின் வெற்றி என்பது கேமரா முன் சிரிப்பதில் இல்லை, அத்திட்டத்தில் பயன்பெறும் பயனாளர்களின் கண்களில் தெரியும் மகிழ்ச்சியில்தான் உண்மையான வெற்றி. ஆனால் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக அல்ல, ஸ்டாலின் குடும்பத்தின் புகைப்பட ஆல்பம் நிறைய வேண்டும் என்பதற்காகவே நடத்தப்படுகின்றன என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக நடத்தியது கல்வி விழாவா அல்லது நட்சத்திர கலை விழாவா? 2000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை மூடியது திமுக. கழிவறைகளை விட மிக மோசமாக பள்ளிகள் இருக்கின்றன. அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தாமல் விட்டுவிட்டு இப்படியெல்லாம் விழா நடத்தி தனக்குத்தானே பாராட்டு பத்திரம் வாசித்துக் கொண்டிருந்தால் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்கிவிடுமா? மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா லேப்டாப், சைக்கிள், நோட்டு புத்தகம், புத்தகப்பை, காலை சிற்றுண்டி, ஷூ என்று அதிமுக ஆட்சியில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி முதல் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வரை ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் பார்த்து பார்த்து நல்லது செய்தார்களே, அதையெல்லாம் மறைத்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ள நினைக்கும் திமுகவை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் திட்டி தீர்க்கிறார்களே, அதெல்லாம் திமுகவினரின் காதுகளில் விழவில்லையா? ஆக விளம்பரம் செய்து மக்களை முட்டாளாக்க நினைக்கிறதா திமுக அரசு? அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நாடகம் போடுகிறதா திமுக? மார்க்கெட்டிங், வீண் விளம்பரம், பொய், இதுதான் திமுகவின் தாரக மந்திரமா? விளம்பர மோகத்தால் 2026 ஆட்சியை இழக்கப் போகிறதா திராவிட மாடல் அரசாங்கம் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நாடகம் போடும் திமுக, மார்க்கெட்டிங், வீண் விளம்பரம், பொய், இதுதான் திமுகவின் தாரக மந்திரமா? இந்த கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். முதல்ல கருத்துரையாளர்கள் அறிமுகம் செய்து விடுகிறேன். அதிமுகவிடம் திரு வடபழனி ராமகிருஷ்ணன் இணைஞ்சிருக்கிறாங்க, வழக்கறிஞர் திரு GS மோகன் இணைஞ்சிருக்கிறாங்க, அரசியல் விமர்சகர் திரு குமரராஜா இணைஞ்சிருக்கிறாங்க, இணையம் வாயிலாக நம்மளோட அரசியல் விமர்சகர் பாபு பரமேஸ்வரன் இணைஞ்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வடபழனி சார், அதிமுகவோட திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுது அப்படின்னு குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறீங்க. உங்களோட என்ன திட்டங்களுக்கு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க? உங்ககிட்ட பட்டியல் இருக்கா? நிறைய வச்சுருக்கேன், சொல்லுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு படம் சொன்ன மாதிரி, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டை, சொந்த நாட்டை, அதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை முறியடிக்கத்தான் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர், நாளைய தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார் கிட்டத்தட்ட 163 சட்டமன்ற தொகுதிகளிலே எழுச்சி பயணத்தை முடித்து விட்டார். கிட்டத்தட்ட இன்னும் 71 தொகுதி பாக்கி இருக்கிறது. எதுக்கு சொல்ல வேண்டியன்னா, இந்த ஆட்சியில் விளம்பர மாடல் தான், திராவிட மாடல் விளம்பரம், ஃபோட்டோ ஷூட்டு. உதாரணத்தை சொல்லும்போது, அந்த இதில் காமிச்சது மாதிரி அரசு பள்ளிகள் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி தான் ஆதிவராக நத்தம்னு ஊராட்சி ஒன்றியம் புவனகிரி சட்டமன்ற இதில் அங்கே காலை உணவு அருந்தக்கூடிய மாணவர்கள் பல்லி விழுந்த உணவு, ஏற்கனவே 2020 பொங்கலுக்கு பல்லி விழுந்த புளி கொடுத்தாங்க இல்லையா, அந்த பல்லி விழுந்த உணவை சாப்பிட்டு இன்றைக்கி சிதம்பரம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்படி தான் இருக்குது. அதுபோக இன்றைக்கி தமிழகத்தில் கல்வி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4500 பள்ளியில் ஹெட்மாஸ்டர் கிடையாது, தலைமை ஆசிரியர் இல்லை. கிட்டத்தட்ட 30,000 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. இதை எதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. 108 பள்ளிகள் ஆராய்ச்சி பண்ணதில் 38 பள்ளிக்கூடங்களும் சுற்றுச்சுவர் கிடையாது.
அதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை, இனிமேல் என்ன செத்த நாய் மேலே எத்தனை லாரி என்ன அவங்களுக்கு என்ன அந்த சிந்தனை தான் இருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் கேட்டிங்க ஏதாவது வச்சுருக்கீங்களா, பட்டியல் வச்சுருக்கீங்களான்னு. இந்த காலை உணவு திட்டம் எடப்பாடி 2021 அவர் கொண்டு வந்த திட்டம், அதுக்காக ஒன்று. ரெண்டாவது அம்மா அவர்கள் அம்மா சிமெண்ட் 190 ரூபாய்க்கு சிமெண்ட் கொண்டு வந்தாங்க, இவங்க அதை வலிமை சிமெண்ட் மாற்றிட்டாங்க. அம்மா உப்புன்னு கொண்டு வந்தாங்க, இது அரசு உப்புன்னு மாற்றிட்டாங்க. இந்தமாதிரி ஒவ்வொரு திட்டங்களுக்கு பெயர் மாற்றிட்டே வர்றாங்க. ஒவ்வொரு திட்டத்தை பேர் மாற்றினாங்களே தவிர அது பராமரிக்கிறது கிடையாது. இப்போ அம்மா உணவகத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டே வராங்க. சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 430 அம்மா உணவகம் இருந்தது. நீங்கள் கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற சொந்த பணத்தை கொடுத்து அந்த 10 மாத காலம் 3 வேளையும் இலவசமாக சுட சுட உணவு பரிமாறப்பட்டது அம்மா உணவகத்தில் தான். அதுமாரி அம்மா உணவகத்தையும் மூடிட்டே வர்றாங்க. அப்போ எல்லா திட்டங்களையும் இவர்கள் செயல்படுத்தாமலே புதுசாக கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி விளம்பரம் மாடல். இதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. நேற்று இந்த விழாவில் ஒரு நடிகர் சொல்கிறாரு, ஒரு இசையமைப்பாளருக்கு யாராவது விருது நடத்திருக்காங்களா? MS விஸ்வநாதனுக்கு அம்மா நடத்துனாங்க. இப்போ அம்மா இருந்தாலும் இளையராஜாவுக்கு நடத்துவாங்க. இளையராஜா ஏற்கனவே மாஸ்டர் பட்டவங்க, அப்போ யாரும் கொடுக்கல. இளையராஜாவுக்கு BJP தான் ஒரு ராஜ்யசபா MP கொடுத்தாங்க, திமுகன்னு கொடுக்கல. இதாவது எவனாவது கொடுக்கும்போது இவங்க பேர் வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். அவரும் எல்லா சினிமாக்காரனை கூட்டு வந்து என்னை புகழுங்க, கருணாநிதி வேறு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா திரைப்படத்தில். ஏன்னா 97 திமுக திட்டங்கள் சொன்னீங்க, இதுக்கெல்லாம் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க. இது போக ஒன்றிணைவம் வா, உங்களுடன் ஸ்டாலின், இதெல்லாம் இவங்க புதுசா கொண்டு வந்தாங்க. அதுல விளம்பரம் தேடிக்கிறதுல வாரம் வருவாய்த்துறை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் வருவாய்த்துறை சார்பாக அம்மா முகம் கொண்டு வந்தோம். அம்மா முகாம் திட்டத்தை கொண்டு வந்தோம்னா அதில் வந்து அந்த தேவையான அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுடைய இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பட்டா சிட்டு அடங்கல் எல்லாம் உடனடியாக கிடைக்கிற அளவுக்கு முகாம் நடத்தணும். அதுதான் இவர் பேரை மாற்றிக்கிறார். ஏற்கனவே ரன்னிங் ஆனது கொண்டு வர வேண்டியதானே. உங்களுக்கு 1982 ஜூலை 1ஆம் தேதி எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். கொண்டு வரும்போதே கருணா என்ன பண்ணார், கிண்டல் பண்ணார். மாணவர்களை பிச்சை எடுக்க திட்டமாக இருக்கிறதே, தமிழ் வாத்தியார் தட்டு கழுவுறார், கணக்கு வாத்தியார் காய் நறுக்கிறார், இப்படிதான் சொன்னார். உடனே எம்ஜிஆர் சொன்னார், தமிழ் வாத்தியார் கணக்கு வாத்தியார் ஒன்றும் செய்யலப்பா, 1 லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம், சத்துணவு பணியாளர் பெண்கள் தான் வேலை செய்கிறாங்கன்னு பதில் கொடுத்தார். இதையெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. மக்களை பற்றி ஒரு சிந்தனை கிடையாது, தன் குடும்ப மக்களை பற்றி தான் கவலை இருக்கு. இவங்க குடும்ப மக்கள் அவங்க நல்லா இருக்கணும். நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா மறைவுக்கு 69க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் தமிழக மக்களை சிந்தித்த வரலாறே கிடையாது. ஆனால் தமிழக மக்களை காப்பாற்ற போகிறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுவாங்க, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவும் சொல்லிய வண்ணம் செயல். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட, புரட்சித் தலைவர் அம்மாவோட, புரட்சித் தலைவர் எடப்பாடியாரோட தான் சொந்தமாக அந்த வசனம் எல்லாம். மக்களுக்காக உழைக்கிறது, மக்களுக்கால் நான், மக்களால் நான், மக்களுக்கான அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க தான். இன்னைக்கு எடப்பாடியார் 163 தொகுதி பிரச்சாரம் பண்ணிட்டு ஒவ்வொரு கூட்டம் பார்த்தீங்களா, நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறோம், பத்திரிகையில் பார்க்குறோம். அவர் உதயநிதி சொல்கிறாரு, கடைசியில் டிரைவரும் அவர் தான் இருப்பார். எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது டிரைவர் நல்லா இருப்பார். ஒரு 80,000 பேர் கூட்டு போக முடியும் இல்லை, என்ன நகைச்சுவையாக இருப்பாருங்க. அப்போ அவங்களுக்கு விஷயம் தெரியல, ஞானம் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வைகோ சொன்னதை போல ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கிளையாளரோட தொண்டனுக்கு இருக்கிற ஞானம் கூட கிடையாது, அரசியல் ஞானம்லாம் கிடையாது. ஏதோ வண்டி ஓடுது, அவ்வளோதான். இப்போ நீங்க எதிர்க்கட்சி தலைவரோட பிரச்சாரம் பத்தி பேசுனீங்க. அவங்க பிரச்சாரத்துல பேசுறப்ப சொல்றாங்க, நேத்து நடந்த அந்த கல்வி விழா கூட இது ஒரு நாடகம் தான் சொல்றாங்க. ஏன் நாடகம் சொல்றீங்க? அதை பார்த்தா நாடகம் மாதிரி தெரியுது. அது என்னங்க இருக்கு? ஒரு சினிமாக்காரர் கூட்டு வந்து ஒரு பாராட்ட சொல்றாங்க, அவனும் பாராட்டிட்டு வருமானத்துக்காக பாராட்டுறாங்க, இல்லை மிரட்டி பாராட்டி. ஒரு தடவை ஒரு நடிகர் அஜித் எந்திரிச்சு சொன்னார், எங்களை கம்பல் பண்ணி மிரட்டி கூட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ரஜினி கைதட்டினார். அதான் நடக்குது. ஒரு சின்ன உதாரணம், 96, 91, 96 புரட்சி நம்ம ஆட்சி இருந்துச்சு. 96 திமுக ஆட்சி வந்துருச்சு. திமுக ஆட்சி வந்த பிறகு 97ஆம் ஆண்டு பெப்சிக்கும் தயாரிப்பாளருக்கும் ஸ்ட்ரைக் நடக்குது. பேச்சுவார்த்தை தோல்வி நடக்குது, திரைப்பட ஸ்ட்ரைக் நடக்குது. அந்த பெப்சி தொழில் ஸ்ட்ரைக் நடக்கும்போது கருணாநிதி முதலமைச்சர், எந்த கலைத்துறையெல்லாம் பாராட்டு நடத்தினார்களோ அந்த தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறார். பெப்சி தொழிலாளர் பட்னியாக கிடந்தான். ஒரு 6 மாத காலத்திற்கு புரட்சி திரு அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவி, அப்போ சட்டமன்றத்துக்கு போல, அந்த அதிமுகவின் தலைவி புரட்சி திரு அம்மா அவர்கள் 6 மாத காலம் அந்த பெப்சி அத்தனை பேருக்கும் 6 மாதத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, மளிகை சாமான் கொடுத்து வாழ வைத்தவர் புரட்சி திரைப்படத்துறை வாழ வைத்தவர். இவர் ஒன்றும் செய்ய மாட்டார். இவருக்கு இன்னும் வருமானம் வேணும், வசூல் வேணும். யார் பேராவது சொல்லி இந்த விழா நடந்திருக்கு, இதை ஒரு 4 நாளைக்கு சன் டிவியில் போட்டு விளம்பரம் தேடுறதுல என்ன லாபம்? பப்ளிசிட்டி. மக்களை ஏமாத்துறதானங்க, மடைமாற்றம் தானே. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இவ்வளவு இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா, நான் கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு என்சிசி மாஸ்டர் வச்சு எவ்வளோ பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. ஒரு HM வந்து படுத்துருக்குறாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு காலை பிடிக்க சொல்றாங்க. இதெல்லாம் இதை கண்டுக்கிறாங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மடைமாற்றம் செய்வதற்காக யாரையோ கூட்டு வந்து பேச சொல்றது. இதை மட்டும் மக்கள் இதை பார்த்தோன்னு இதை மறந்துடுவாங்க. நம்முடைய மக்கள் சிந்தனையை மக்களை அப்படி ஏமாத்திட முடியுமா? கொஞ்ச நாள் தான், எத்தனை காலம் தான் ஏமாற்றுவான்னு நான் கேட்டேன். கொஞ்ச நாள் ஏமாற்ற முடியும், இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் ஏமாற்றவே முடியாது. சுதாரிச்சுட்டாங்க, அவங்க தெளிவாக இருக்காங்க, ஏமாற்ற முடியாது. அவங்க பார்க்குறாங்க, என்னடா இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் இன்னும் இவர் மடைமாற்றம் பண்ணுறதுக்காக கலை விழா நிகழ்ச்சி நடத்தி கல்வி சிறந்த தமிழ் எனக்கு அப்படியா இருக்கு. இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ் இடம் இன்னைக்கு மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையை சொல்கிறேன், ஒரு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரியுடைய வாட்ச்மேன் வெளியே நிற்கிறார். பல ஆண்டுகள் வாட்ச்மேன் பார்க்குறேன். அந்த வாட்ச்மேனுடைய பொண்ணு 7.5 இடஒதுக்கீடு மூலமாக உள்ளே போய் படிக்கிறாங்க. இது ஒரு சாதனை தானே.
இதை கொண்டு வந்தவர் எடப்பாடியார். நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார், 7.5 நான் 10% ஆக்குறேன் சொல்லியிருந்தா மக்கள் நம்பியிருப்பாங்க. உரிமை தொகை தர்றேன் 10% மாத்திரம் சொன்னாங்க. சொல்ல செய்யலையே, ஒரு இடம் செய்யணும்லங்க. ஏதாவது ஒன்று ஒரு திட்டம் சொல்ல முடியுமாங்க? மோகன் சார் வந்து இருக்கிறார், ஒரு திட்டம் ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க போல, அதனால இதை செய்யாம விட்டாங்க. அது ஒண்ணுமே செய்யலையே, ஒரு செங்கல் தூக்கிட்டு அலைஞ்சாரு, அவ்வளவுதான். ஒற்றை செங்கலோடு நாங்கள் நீட் ரகசியம். என்ன ரகசியம்? எத்தனை 4 வருஷம் முடிய போகுது, 6 மாசம் தான் இருக்கு, இது வரைக்கும் செய்யல. என்ன செய்ய போறீங்க? எதையுமே அதாவது சொல்றாரு, முந்தாள் உதயன்னு சொல்றாரு, நாங்கள் சொல்லாதையும் செஞ்சிருக்கிறோம். நீ சொல்லாத செஞ்சவன்னு சொல்லி தான் மதுரையிலிருந்து பிடிஆர் பழனிவேல் சொன்னாரு. என்ன சொன்னார்? 30,000 கோடி உதயநிதியும் சப்ரீசன் கொள்ளையடிச்சான்னு சொல்லலையா? அது சொல்லாத தானே. நீங்க சொல்லாத செஞ்சு தானே. உங்களுக்கு மனு கொடுத்தாங்களே, இந்த மனு என்ன பண்றீங்க? திருப்பவனத்தில் வைகாத்துல போட்டு விட்டீங்க, ஓடுற தண்ணியில் இறக்கி விட்டாங்க. சிவகங்கையில் போனால் அவருக்கு பஜ்ஜி கடையில் போனால் அந்த பஜ்ஜி கடையில் மனு இருக்குது பார்த்தாங்கன்னா அவன் ஷாக் ஆகிறான். இந்த மனு உரிய பண்ணே போய் பஜ்ஜி வாங்கிட்டு போகிறான். இதுதான் உங்களுக்கு சாதனையா? இதுதான் திராவிட மாடலா? நாங்கள் தமிழ் புதல் திட்டம். நீ திராவிட மாடல் ஆட்சி, திராவிட புதல் வைக்க வேண்டியதாக தமிழ் புதல் வைக்கிறீங்க. திராவிட மாடல் ஆட்சி சொல்றீங்க, திராவிட புதல் வைங்க. நீ மக்கள் வெறுப்பா இருக்காங்க. இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், மக்கள் வெறுப்பா இருக்காங்க. திராவிடம் தமிழ் இதை வச்சு அரசியல் பண்றாங்களா? அவ்வளவுதான். மக்களை மடைமாற்றம் ஏதாவது சொல்லி மக்கள் ஏமாத்திட்டே இருக்கணும். தொடர்ந்து அந்த ஒரு மேஜிக்லேயே பண்ணிட்டே வச்சிருக்கணும். ஏதாவது இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு, மக்களை பார்த்துட்டே இருப்பாங்க, கைதில் சிரிச்சுட்டே இருப்பாங்க. பாம்புக்கு கீரிக்கு சண்டை விட போறேன்னு சொல்ற மாதிரி மேஜிக் பண்ணிட்டே இருப்பாங்க. சிரிச்சு எவ்வளவு நாளைக்கு பொறுப்பு ஆகணும்? எவ்வளவு நாளைக்கு தான் மக்கள் வலிக்காம நடிப்பான்? ஒரு கட்டத்தை திரும்பிடுவான் இல்லைங்களா? மக்கள் தெரிவார். நான் போகிற இடங்கள்ல நானும் எடப்பாடியார் நிகழ்ச்சியில் முன்னாள் ஊட்டி போயிட்டு தான் வந்தேன். பல நிகழ்ச்சி நானும் போய் பார்த்துருக்கேன். பயங்கரமான கூட்டமாக இருக்கிறது. எல்லாம் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. காசு கொடுத்து கூட சொன்னேன் சொல்லுவார். எல்லாம் விசில் அடிக்கிறாங்க, கைது எட்டுறாங்க, 2 விரல காமிக்கிறாங்க, மரத்து மேலே ஏறுறாங்க, போஸ்ட் மதியாக நிற்கிற பார்க்குறாங்க. எல்லாம் ஒரிஜினல் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. எடப்பாடியார் ஆட்சி எதிர்பார்த்துருக்காங்க. இந்த திமுக ஆட்சி மீது மக்கள் வெறுப்பில் இருக்காங்க. விலைவாசியா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு. இந்த வெறுப்பு வந்து இன்னும் பெருசாயிரக்கூடாது அப்படின்றதுக்காக மக்களை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக பண்றாங்க. ஏதாவது பிரச்சனையை சொல்லி திருப்பி எவ்வளவுதான் மடைமாற்ற முடியும்? அதை முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. காலமுறை பண்ணிடலாம்னு பார்க்குறாங்க. இத்தனை காலம் தான் ஏமாற்ற முடியும்? சுதாரிச்சிருவாங்க. ஏற்கனவே கருணாநிதி ஒரு இந்தியாவுக்கு நலந்திரம் சொன்னார், அதிலேயே ஏமாந்துட்டான். இப்போ மறுபடியும் என்ன பண்ணாங்க? இவங்க 1000 ரூபா உரிமை தொகை சொன்னோன்னா பார்த்தாங்க, மகளிர்லாம் பார்த்தாங்க. எனக்கு 1000, எங்கள் அக்காவுக்கு 1000, நாத்தனாருக்கு 1000, மச்சினிக்கு 1000 கணக்கு பண்ணி, ஆஹா மாதம் 5000, வருஷம் 12, 60,000, 5 லட்சம், 5 வருஷம் 3 லட்சம் ரூபா கணக்கு போட்டாங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு, இல்லைன்னு ஒன்றும் இல்லை, தெரிஞ்சு போச்சு. இனிமேல் போட மாட்டாங்க. நீ என்னதான் வீட்டுக்கு ஒரு ஒட்டகம் கொடுக்கன்னு சொன்னா கூட இனோவா கார் கொஞ்சம் கூட ஓட்டு போட மாட்டான். தெளிவாக இருக்க மக்கள்லாம். இந்த விளம்பர மாடல் இதோடு முடியுது. 2026 திமுக ஆட்சிக்கு வராது, கட்சியே இருக்காது. அவ்வளவுதான். டெமாலிஸ் ஆயிரும் கட்சியில், மக்களால் வெறுப்பாயிரும். எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வந்தா 2வது முறை எதிர்க்கட்சி கூட வந்தது இல்லை. நான் வரலாறு சொல்லியிருக்கேன். அதான் உண்மை. நன்றி நன்றி. திருக்குமணன் ராஜா சார், இப்போ சார் பேசுறப்போ சொன்னாங்க இந்த மாதிரி திட்டங்கள் அதிமுக எவ்வளவு கொண்டு வரப்பட்டிருக்கு, எப்படி பெயர் மாதிரி இருக்காங்க சொன்னாங்க. மதிய உணவு, சத்துணவு கொண்டு வந்த தலைவர்கள் கூட அந்த திட்டத்தை அவ்வளவு விளம்பரப்படுத்திக்கலையே, எதுக்காக இவ்வளவு விளம்பரம்? கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற எந்த செல்வத்தை வேண்டுமானாலும் அவரிடம் இருந்து புடுங்கி விடலாம். கல்வி என்கின்ற அள்ள அள்ள குறையாத கல்வி செல்வத்தை அளிப்போமானால் அந்த தனிப்பட்ட நபருக்கு மட்டுமல்லாமல் அவரே நாளைய கல்வியாளராக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. லட்சோப லட்சம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு செய்வதற்கும் வாய்ப்புண்டு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்கின்றது. இது பாரதியினுடைய வரி. அதை கூட பாரதி கிட்ட இருந்து காப்பி அடிச்சிருக்கிறாங்க, கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று. அதாவது ஏதாவது ஒன்றாவது தமிழக அரசின் சார்பாக செய்யப்பட்டிருக்கின்ற திட்டங்களை மிக சாதுரியமாக மக்களுக்கு உதவுகின்ற வகையிலே தாங்கள் மாதட்டி கொள்ளுகின்ற ஷீலா பிரபாகர் என்று 2021 ஆட்சிக்கு வந்த பொழுது சிறப்பு அதிகாரி மனுக்களை வாங்குவதற்கும் மனுக்களுடைய தீர்ப்பதற்குமாக போடப்பட்ட அதிகாரி ஷீலா பிரபாகர் IAS அவர்கள். அதற்கு முன்பாக கிராமங்களுக்கு சென்று போர்வைகள் மீது உட்கார்ந்து கிராம மக்களை சந்தித்து நீங்கள் இந்த ஆட்சியிலே இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டி மனுக்களாக கொடுங்கள், இந்த மனுக்கள் வாங்கி அந்த பெட்டியிலே வைத்து அந்த சாவியை பூட்டி எடுத்து என்னுடைய பையிலே எடுத்துக்கொண்டு செல்கிறேன், வந்தவுடன் முதலாவதாக நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் என்று சொன்னார். இடித்தால் இரும்பு வரும், வெட்டினால் வெள்ளி வரும், தட்டினால் தகரம் வரும், தோண்டினால் தங்கம் வரும், திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடன் தேனாரும் பாலாரும் பாயும் என்று மிக சாதுரியமாக அள்ளி வழங்கினார் ஆட்சியை, ஆட்சி என்ற அந்த வாக்குறுதியை. ஆனால் அந்த வாக்குறுதி என்னவாயிற்று என்பது அவராகவே சொல்லுகிறார். 4.5 ஆண்டு காலத்து என்ன சொல்லுகிறார்? 10,000 முகாம்கள், கிராமப்புறங்களில் 46 சேவைகள், நகரப்புறங்களில் 48 சேவைகள். அப்படி என்றால் நீங்களாகவே
பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல அடுத்தவர்களை நீங்கள் ஒரு விரலால் சுட்டி காட்டுகின்ற பொழுது 3 விரல்களும் உங்களை சுட்டி காட்டுகிறது என்ற அடிப்படையிலே முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இங்கே குறைகள் தீர்க்கப்படவில்லை, நானே தீர்த்து வைக்கிறேன், விடிவெள்ளியாக வருகிறேன், அனைத்தையும் தீர்த்து விடுகிறேன் என்று சொன்னார். அதற்கு அப்புறம் வந்தவர் இன்றைக்கு 4.5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொன்னாரு, மறுபடியும் வாங்க, திருப்பி வந்து எல்லாத்தையும் மனுக்கள் கொடுங்க, நாங்க உங்களை தேடி வர்றோம், உங்களை தேடி ஸ்டாலின், இல்லந்தோறும் ஸ்டாலின், உள்ளந்தோறும் ஸ்டாலின். நல்லது செய்யட்டும், செஞ்சால் அப்ப பேசாம இருக்கணும். 4 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் கோழி முட்டைக்கு வெள்ளை அடித்துக் கொண்டிருந்தீர்களா என்பது கேள்வி. நான் கேட்கல, பொதுமக்கள் கேட்கிறாங்க. ஐயா, நீங்க 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இத்தனை நாள் பேசாம இருந்துட்டு திடீரென்று இப்பொழுது வர காரணம் என்ன? திட்டங்களை புதிய அறிவிக்கிறீர்கள். ஏன் எதிர்க்கட்சி தலைவர் அவ்வளவு பெரிய கூர்மையான விமர்சனமாக இதை ஒரு நாடகமாக பேசியிருக்கிறார் என்று கல்வி ஏற்றில் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த நிகழ்ச்சியிலே கூட்டிட்டு வந்து உயர் தமிழ்நாடு என்று கூட்டிட்டு வந்து என்ன சொன்னாரு, கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர்ந்த தமிழ்நாடா நாங்கள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அங்க கலைக்கூத்து, கலை ஆட்டம் நடக்கிறது, தவறென்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் எதற்காக எந்த நிகழ்ச்சி பண்ணுகிறீர்கள், எதற்காக அதில் சொல்லியிருக்காது? கல்வியாளர்களை அழைத்து வந்தீர்களா, இல்ல முதன்மை கல்வியாளர் இந்த ஏற்கனவே இருந்த புதல்வன் திட்டத்துல அதனால பயனடைஞ்ச மாணவர்களை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க இல்லையா? ஆமா, ஒரு குழந்தை வந்து சொல்லிச்சு, பிஜி டிகிரி வரைக்கும் பண்ணிக்கிறீங்க, பிஜி வரைக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பேனாவை கூட்டு வந்து கொடுத்து பேனாவை கொடுத்துட்டாங்க. ஆகா, என்ன ஒரு திட்டம், அருமையான திட்டத்தை நீங்க சகோதரி இந்த குழந்தை சொல்லிதான் எங்களுக்கே இந்த மாதிரி ஒரு திட்டம் தெரியுது அப்படி என்று மீண்டும் அவர்களாக ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த சாதாரண திட்டம் கூட அரசிடம் இல்லை, சாதாரண ஒரு படிக்கின்ற மாணவியிடமிருந்து வந்தால்தான் அதை கூட நாங்கள் செய்வோம் என்பதை தெல்ல தெளிவாக காலை உணவு திட்டத்துல சாம்பார்லாம் அவ்வளவு நல்லா இருக்குன்னு அவ்வளவு பெருமைப்பட்டாங்க. பள்ளி விடுத்து சாப்பிட்டுருக்காங்க. காலையில போய் உட்கார்ந்துக்கிட்டு முதல்வர் தவறு சொல்லல, ஒரு குழந்தைக்கு பக்கத்துல உட்கார்ந்து அறிவுள்ளத்தோடு தாயுள்ளத்தோடு சோறு ஊட்டினீங்க. அதுக்கப்புறம் அது என்னாச்சு? அந்த சத்துணவு திட்ட பணியாளர்களுக்கு நீங்க இது வரைக்கும் நிரந்தரம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, பணம் கொடுத்துருக்கீங்களா? அந்த மகளிர் உதவி திட்டத்தில் இருக்கிற இதுக்கு ஏதாவது இது வரைக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு சொல்ல, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, 5000 ரூபாயை வந்து வருகின்ற பொங்கலுக்கு தமிழக மக்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு 5000 ரூபாய் கொடுப்பாங்க. இதற்கு முன்னாடி 2 முறை கேட்ட பொழுது நல்லதுதானே மக்களுக்கு கொடுக்க? நல்லதுதான், நல்லதுதான். ஏன் கொடுக்குறீங்க? ஏன் சோழியங்குடி சும்மா ஆடுதா? சும்மா இல்ல, திங்கு 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 திங்குன்னு ஆடுதுன்னா அதுக்கு காரணம், அடுத்து இந்த ஆட்டத்திற்கு உரிய கூலி நீங்கள் கொடுக்க வேண்டும். கூலி என்பது என்றால் மக்களிடம் இருக்கின்ற வாக்குதான் அவர்களுக்கு வேண்டிய கூலி. அதை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப நம்ம தலைப்படி பேசணும் அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் விளம்பரம் போய் இதுதான் அவங்க தாரக மந்திரமா வச்சிருக்காங்களா? ஒரு உண்மைதாங்க. ஒரு 5 ஆண்டு காலத்திலே நீங்கள் ஏதாவது பலன் பெற வேண்டும் என்றால் மாங்காய் மரத்தை நடுங்கள். 10 ஆண்டு காலத்தில் பலன் பெற வேண்டும் என்றால் ஒரு தேங்காய் மரத்தை நடுங்கள். 20 ஆண்டு காலத்திலே பெற வேண்டும் என்றால் பனை மரத்தை நடுங்கள். அடுத்த தலைமுறை பலன் பெற வேண்டும் என்றால் நீங்கள் நூலகத்தை நிறுவுங்கள் என்று சொன்னார்கள். 2 நூலகங்கள் நிறுவப்பட்டிருக்கிறது. 2மே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரால் நிறுவப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக இவர்கள் கல்விக்காக எதை செய்திருக்கிறார்கள் என்ற கேள்விதான் மக்களிடம் தொக்கி நிற்கிறது. இங்க இப்பொழுது சமீபத்தில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சமூக நீதி பள்ளி, சமூக நீதி விடுதிகள் என்றும் பெயர் மாற்றிருக்கிறார்கள். அந்த விடுதியில் ஆனந்த விகடனில் எழுதப்பட்ட அந்த கட்டுரையை படித்தீர்களானால் கண்ணீர் சிந்தாமல் எவனும் இருக்கவே முடியாது. உங்களுக்கு பணம் என்பது நிதியே ஒதுக்கப்படவில்லை. மிக மோசமான நாயினும் கேவலமான முறையில் இருக்கின்ற அந்த கூடங்களிலே தான் அந்த கல்வியை நாளைய தலைமுறையை நிர்வகிக்கின்ற அந்த மாணவர்களுக்கான நிலை எப்படி இருக்கிறது? எங்களோட ஆட்சியில தான் உயர்கல்வியில முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்கள் எல்லாம் பயன்பெற்று இருக்கிறாங்க. எல்லாமே விளம்பரத்தில், எல்லாமே ஊடகங்களில். இதை யார் எழுதுறாங்க அப்படின்னு, யாராவது எழுதுறாங்களா அப்படின்னா, வாயா என்ன உனக்கு என்ன பிரச்சனையா, இந்த புடி
பேசாம இரு, நீ வாட்டுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் எது சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி எதாக இருக்கின்ற காரியங்களை மட்டுமே நீங்கள் எழுதுங்கள், மற்றவற்றை எந்த விஷயங்களும் நீங்கள் எழுத வேண்டாம் என்பது மிகப்பெரிய மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்த நம்ம கிஷோரை கூட்டு இருந்தாங்கல்ல, பிரசாந்த் கிஷோர், 340 கோடி ரூபாய் போன தடவை மார்க்கெட்டிங்கான செலவு. இந்த தடவை அவர் சரியா வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற முறையிலான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்றாங்க. இப்போ இவங்க யோசிச்சிருக்காங்க, ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. எதுக்கு யோசிக்கிறாங்கன்னா, கடந்த முறை வேண்டிய அளவிற்கு மக்களை ஏமாற்றி விட்டோம், இதையெல்லாம் சொல்லிவிட்டோம், ஆனால் செய்யாமலும் இதுவரைக்கும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். புதியதாக என்ன பொய்யை எடுத்து விடலாம், பழைய மந்தையில் புதிய கல் என்கின்ற விஷயமாக பழைய மந்தையில் எந்த மாதிரியான புதிய கல்லை நுழைத்தால் மக்கள் நம்புவார்கள் என்று மிகவும் ஏக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் விளம்பர யுக்தி நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் ஒரு லாபி பெரிய ரூம் போட்டு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை எப்படி ஏமாற்றுவது, எப்படி பொய்யான வாக்குறுதிகளை நம்புவதில் பொய்யெல்லாம் எப்படி உண்மையை போல மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது. 1000 ரூபாய் சொன்னாங்க இல்லையா, மக்கள் என்ன அவ்வளவு அறியாமையாளியா இருக்காங்க, இவங்க சொல்றதெல்லாம் நம்புறாங்க. இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, அப்படியே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் 2026 தேர்தலில் உறுதியாக மக்கள் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள். யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அவருக்கு தெரியும், யார் வந்தால் நமக்குடைய வாழ்விலே ஒளிகீற்று வரும், அந்த ஒளி பெரும் வெளிச்சமாக மாற வேண்டும் என்றால் நமக்கான அரசு வர வேண்டும். அந்த நமக்கான அரசு யாருக்கு அவருடைய தலைமையிலே இருக்கிறார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் போகின்ற படமெல்லாம் மக்கள் கூடுகின்றார்கள். பணம் கொடுக்காமல் யாரும் வரதில்லை என்பது உண்மைதான், அதை கூட ஒப்புக்கொள்ளாங்க. ஆனாலும் பணம் கொடுத்து வேற யாராவது கூப்பிடுங்க வர்றாங்களா? உண்மையாக பணம் கொடுக்கப்பட்டது ஒரு சிறு பகுதி. அதிகபட்ச நபர்கள் பொதுமக்கள் வருகிறார்கள், தானாக தன்னெழுச்சியாக வெளியே வருகிறார்கள். இவரிடம் வந்து சொன்னால் நாளைக்கு பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்காலத்திலே இந்த பிரச்சனைகளுக்கு அனைக்கும் தீர்வுகளுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை தெள்ளத்திலே தெரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே எதிர்கட்சிகள் கூடுகிற இடமெல்லாம் கூடுகிறார்கள். நல்லது நடக்கும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாளைய தமிழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறைய இருக்குது என்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. நன்றி நன்றி திரு மோகன் சார். எதுக்கு எடுத்தாலும் விளம்பரம் தேடுறீங்கன்னு சொல்றாங்க. திராவிட மாடலா இல்ல விளம்பர மாடலா அப்படின்ற சந்தேகம் வர்ற அளவுக்கு விளம்பரம் தேடுறீங்களா? எதுக்காக இவ்வளவு விளம்பரம்? இல்லை, விளம்பரம்லாம் தேடல. இவர்களாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது இயல்பு தானே. எதையாவது சொல்லணும், அவங்க கட்சியை வளர்க்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் அப்படி அல்ல. எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு, இன்று உன்னுடையது நாளை வேறொருடையது, மற்றொரு நாள் இன்னொருடையது. இதுதான் பகவத்கீதை, இதுதான் அரசியல். அப்படி தான் அரசியலும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா நாளைக்கு இவங்க போகிறான், இன்னொருத்தர் நாளைக்கு வர போகிறான். ஸோ இதில் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுவதோ இல்லை அதில் இல்லை. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளை ஆட்சி செஞ்ச எந்த ஒரு தலைவரும் தாங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு இவ்வளோ ஒரு விளம்பரம் தேடினது இல்லையே. இதை நான் தான் பண்ணேன் எந்த ஒரு தலைவரும் சொல்லி காட்டினது இல்லை. ஒரு பெரிய விழா நடத்தி அதை மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணதில்லை. கொண்டு மக்களுக்காக கொண்டு வரீங்கன்னா அது ரொம்ப நல்ல திட்டம், மக்கள் பயனடைவாங்க. அதனால ஸோ இதை வெளிக்காட்டிக்கணும்ன்ற அவசியம் இல்லை இல்லையா? வெளிக்காட்டிக் கொள்ளுங்க. உங்கள் தலைப்பிலே அதிமுக திட்டங்களுக்கு ஒட்டி நாடகம் போடும் திமுகன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது அது எப்படி ஏற்படுதுன்னு சொல்லுறேன். அதாவது ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலம், அது ஒரு 4வது ஆண்டு காலத்தில் ஒரு தொழிற்சாலை துவக்கப்படுகிறது. அது முடிந்து திறக்கின்ற பொழுது அந்த ஆட்சி போய்விடும், இன்னொரு ஆட்சி வரும். அப்போ அந்த திறப்பு யார் தயாரிக்கிறார்களோ அவர்கள் பெயர் தான் வரும். அதுதான் அடிப்படை. அதுதான் ஸ்டிக்கர் ஓட்டுவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக. நீங்க முடிக்கிற திட்டங்களை தவிர இவங்க ஏற்கனவே கொண்டு வந்த ஒரு திட்டத்தை நிப்பாட்டிட்டு திரும்ப பேரை மாத்தி கொண்டு வர்றீங்க அவங்க சொல்றாங்க. அடிக்கல் நீங்க நாட்டுனீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அது திறந்து வச்சது நாங்க தானேன்னு இவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? அதுக்காக நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க திறந்து ஓடிக்கிறீங்க சொல்றீங்க. பாதியிலே நின்ற முடிக்காத பணிகளை முடிச்சது நீங்க சொல்றீங்க. இல்ல நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அம்மா உணவகம் மூடிட்டு கலைஞர் உணவகம் கொண்டு வரப்படும் நீங்க சட்டப்பேரவையில சொன்னீங்க. அப்படி என்ன அவசியம் அதுக்கு? நல்ல திட்டமா இருந்தது அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். என்னை பொறுத்தளவு இலவசங்களை தயவு செய்து கொடுக்காதீர்கள்.
என்னென்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, அவன் உங்களுக்கு பணம் கொடுப்பான். ரெண்டு கட்சியும் திராவிட கட்சிகள் இலவச தவிர்த்து ஒரு திட்டத்தை அதை பெயரை மாத்தி கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறாங்க. அதுதான் நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள், நீங்க முடிக்காத திட்டத்தை முடிச்சு அவங்க திறந்து வச்சு பேரை வச்சுட்டான்னு சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன், அதிமுக ஆட்சியில ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு பயன் கொடுத்த திட்டம் அதை நீங்க வந்ததும் நிப்பாட்டிட்டீங்க. இப்போ அம்மா உணவு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. அம்மா உணவு இன்னும் கூட நடைபெறுகிறது. நீங்க அம்மா உணவத்தை மட்டும் பேச வேண்டாம். இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் நான். இப்போ அம்மா உணவு திட்டத்தை அண்ணா டிஎம்கே காலத்துல தான் கொண்டு வரப்பட்டது. இது அது தொடர்ந்து நடைபெறுகிறதா இல்லையா? அம்மா உணவு பையன் அடிச்சு நொறுக்குனாங்க, ஆட்சிக்கு வந்ததும் அடிச்சு நொறுக்குனாங்க. யாரோ ஒரு அங்க இங்க சொல்றது வந்து ஒட்டுமொத்தமான நீங்க அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நடந்ததை நீங்க ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது. அப்படி பாக்குன்ற போது எதிர்க்கட்சி தலைவர் போற இடத்துல அம்மா உணவகம் வேணும்னு மக்கள் கேக்குறாங்க. அவ்வளவு ஒரு வரவேற்பு பெற்ற திட்டத்தை மக்கள் கிட்ட வரவேற்பு இல்லன்றதுனால நாங்க அங்கங்க மூடுறோம் அப்படின்னு மேயர் பிரியா சொல்லலையா? அவங்க சொன்னதே நம்ம ஏத்துக்க முடியாது. இப்ப நான் சொல்றது ஏத்துங்க. எல்லா பார்த்ததை சொல்றேன் நான். அங்கங்க அம்மா உணவகத்தை அங்கேயே போய் நான் உங்களை அடுத்த இதுல வந்து போட்டோ எடுத்து காட்டுறேன். எல்லா இடத்துலயும் நிறைய உணவகங்கள் இருக்கு. ஒரு வயதானவர் அம்மா உணவகத்தை திறக்கணும் அப்படினு கையில பேனர் வச்சு ரோடா போறாரு. தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்கு. மூடலாம் இல்ல அம்மா உணவகம், புரியுதுங்களா? அதே போல வந்து பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த எந்த ஒரு தலைவர்களும் இப்படி ஒரு திட்டத்தை 7 தடவை தொடங்கி வச்சு யாரும் விளம்பரம் தேடிக்கல. யார் 7 வருஷம் தொடங்கி வைப்பாங்க? யார் தொடங்குங்க? நீங்க தான் தொடங்கி வைக்கிறீங்க. பகுதியா தொடங்கி வைக்கிறீங்க. ஒரே நாள்ல எல்லாரும் தொடங்கி வைக்கலையே. டிஸ்ட்ரிக்ட் வைஸா பண்ணும்போது அப்படி பண்ணிருப்பாங்க. எந்த தலைவர் இதுவரைக்கும் எந்த தலைவர் இப்படி பண்ணலையே சார். என்ன நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அது சொல்லுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க ஏன் இப்படி விளம்பரம் தேடுறீங்க? அதனால பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க திறக்கின்ற பொழுது மீடியா பர்சன் வந்து எடுத்து விளம்பரம் படுத்துறாங்க. அது விளம்பரம். அது நீங்க கூப்பிடாம எந்த மீடியா வர மாட்டாங்களே. விளம்பரம் அல்ல. செய்திக்கும் விளம்பரத்துக்கும் புரியாம பேசக்கூடாது. விளம்பரம் வந்து காசு கொடுத்து போடுவது. செய்தி வந்து அன்றாட நிகழ்ச்சி. சமூக வலைதளம் முழுக்க விளம்பரங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. அரசோட விளம்பரங்களை நீங்க பாக்குறது இல்லையோ? சமூக வலைதளங்கள் எப்படி விளம்பரம் வரும்? ஒரு திட்டத்தை துவக்கின்ற பொழுது அந்த செய்தியாக வருகின்றது. அவர்கள் செய்தி என்று சொல்கிறார்கள். செய்தித்தாள்ல கொடுக்கிறது அரசு சம்பந்தமா கொடுக்கறதெல்லாம் வேற. சமூக வலைதளங்கள்ல எப்படி எங்க திறந்தாலும் அரசோட விளம்பரம் சமூக வலைதளங்கள்ல எப்படி வர முடியும்? அது செய்தியா இல்ல விளம்பரமா? பதில் சொல்லுங்க. எப்படி அது என்ன செய்தியா விளம்பரமா? சமூக வலைதளங்கள்ல வர டிவிலயும் அரசினுடைய இதெல்லாம் விளம்பரம் வருதுன்னா அது என்ன அர்த்தம்? வரக்கூடாதான்னு அதுதான் அந்த விளம்பரம் ஏன் கேக்குறாங்க. செய்திக்கும் விளம்பரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அது நீங்களே ஒத்துக்கிறீங்க. செய்தி வேற, விளம்பரம் வேற. அந்தந்த பத்திரிகை அது விளம்பரமா போடுகின்ற பொழுது அவர்களுக்கு அது அட்வர்டைஸ்மென்ட் காஸ்ட். நான் சமூக வலைதளங்கள் சொல்றேன், நீங்க பத்திரிகை பத்தி பேசுறீங்க. நீங்க செய்தியை பாருங்க. சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொரு வீடியோ ஓபன் பண்றப்பவும் ஆட் வரும் இல்லையா? அது காசு கொடுத்து தானே வரும். அப்ப அதுக்கு ஏன் செலவு பண்றாங்க? அந்த பத்திரிகை கொடுக்கறீங்க. அரசாங்கம் சார்பில் அதை கொடுத்தா தானே அரசு விளம்பரம். அது விளம்பரமாக போடுகின்ற பொழுது காசு வாங்கி கொடுக்கப்படுகிறது. அது செய்தியாக போடுகின்ற பொழுது செய்தி தான் ரீச் ஆகுது மக்களுக்கு. அதுதானே தவிர்த்து விளம்பரத்துக்கும் இது செய்திக்கும் வித்தியாசம் பார்த்து சொல்லுங்க. விளம்பரம் அந்தந்த பத்திரிகையாளருடையது. நீங்க ஒரு தெரிஞ்சே மடை மாத்தி பேசுறீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதுக்கான பதில் உங்ககிட்ட இல்ல. இது வந்து என்ன நடைபெறுது தெரியாம சொல்றீங்க நீங்க. நான் கரெக்ட்டா தான் கேக்குறேன். விளம்பரம் என்பது என்னோட கேள்வி சரியான கேள்வியா இருக்கு. அதுக்கான பதில் உங்ககிட்ட இல்ல. புரிஞ்சிட்டு கேளுங்க. செய்தி என்பது அன்றாட நடைபெறுகின்ற செய்தி தான். அரசு ஏதாவது கொண்டு வராங்க, இவங்க ஏதாவது சொல்றாங்க செய்தி. அதை விளம்பரமாக அந்த பத்திரிகை வந்து விளம்பரமாக மாற்றி அதை எந்த ஒரு லாபமும் இல்லாம எந்த ஒரு பத்திரிகையும் விளம்பரப்படுத்த மாட்டாங்க. கவர் கொடுத்தா தான் கவர் பண்றான். அதான் உங்களுக்கு நிலவரம். நீங்க கவர் கொடுத்து போட சொல்றீங்க. செய்தியை கவர் பண்ணு அப்படின்னு கவர் கொடுக்குறீங்க. அப்படி சொல்லுங்க. யார் அந்த மாதிரி கவர் பெண் நிறுவனம் இதான் பண்ணுது. எங்களுக்கு ஓபன் சொல்லுங்க. ஓகே, டாபிக்ல பேசலாம். எல்லா திட்டங்களும் அதிமுக ஆட்சியில கொண்டு போய் இப்ப சார் சொன்ன மாதிரி அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றத கூட நீங்க காப்பி பண்ணி தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புதிய பேர் வச்சு கூட ஒரு திட்டத்தை ஏன் திமுகவால கொண்டு வர முடியல அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டெல் யூ 21-22ல எகனாமிக் growth வந்து 9.05% தான். 2022-23ல வந்து 10.11. இன்னைக்கு 23-24ல 11.1. எகனாமிக் growth ஆயிருக்கா இல்ல? எகனாமிக் growth அடிப்படை என்ன? இண்டஸ்ட்ரியல் growth ஆயிருக்கா இல்லையா? மூன்றாவது இடத்துல எத்தனை தொழிற்சாலை புள்ளி விவரங்களோட பேசுங்க. இல்ல கல்வியில எவ்வளவு சிறந்த கல்வியில ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு வந்திருக்கு, நீட் தேர்வால எத்தனை பேர் பயன்பெற்று இருக்காங்க,
திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பல்கலைக்கழகங்கள் பட்டியல பின்னாடி போயின்றதுக்கு எல்லாத்துக்கும் புள்ளி விவரம் இருக்கு. நீங்க பேசுறதுக்கு புள்ளி விவரத்தோட பேசுங்க, நம்ம ஏத்துக்கலாம். நீட் தேர்வுக்கு இதுக்கு என்ன நீட் எக்ஸாம் எழுதுனா நான் புள்ளி விவரம் கேக்குறேன். எல்லாத்துக்கும் புள்ளி விவரத்தோட சொல்லுங்க, நம்ம எல்லாத்தையுமே ஏத்துக்கலாம். நீங்க கேளுங்க, அடுத்த தலைப்பு போட்டு கேளுங்க, புள்ளி விவரத்தோட கொண்டு வாருங்கள் அப்படி சொல்லுங்க. நீங்க கேட்டதே ஏற்கனவே கேட்டுட்டே இருக்கேன். ஒவ்வொரு விவாதத்திலும் கேட்டுட்டே இருக்கேன். நீங்க ஒரு விவாதத்துல கூட அத சொல்லல. நீங்க அப்படி இல்ல, நீங்க என்ன போட்டுருக்கீங்க அத சொல்லுங்க, அதுக்கான பதில் சொல்ல முடியும். இது மடை மாத்தி கொண்டு போற வேலை இல்ல. மடை மாத்தி இல்ல, நீங்க போட்டுக்கிறதுக்கு தான் நான் ஆன்சர் சொல்றேன். அதுதான் நான் கேக்குறேன். மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் மாதிரி உங்களால ஏன் ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியல அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க இன்னைக்கு விவசாயத்துல 45% உயர்ந்து இருக்கு புரியுங்களா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல்ல 39% growth ஆயிருக்கு. அடிப்படை யாரு? அந்த அரசு தான். நான் இந்த அரசு அந்த அரசுன்னு சொல்லல. growth வந்து முன்னெல்லாம் வந்து 6ஆவது இடத்தில் தள்ளப்பட்டது இண்டஸ்ட்ரியல், இன்னைக்கு 2வது இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். அதனால தான் எக்கனாமிக் growth வந்திருக்கு. நீங்க இதுதான் பார்க்கணுமே தவிர இலவச புரட்சி தலைவர் கொண்டு வந்த திட்டத்தில இருந்து புரட்சி தலைவர் கொண்டு வந்த திட்டத்தில இருந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த திட்டம் வரைக்கும் மக்கள் மத்தியில பேசப்பட்ட இண்டஸ்ட்ரியல் கொண்டு வரப்பட்டது. மக்கள் மத்தியில இப்ப வரைக்கும் பேசப்பட்ட திட்டங்கள் உங்களால திட்டத்தை கொண்டு வர முடியல. அது கூட நீங்க கொண்டு வரலையே. இவங்க கொண்டு வந்தா 4 முறை அவர் வெளிநாட்டு பயணம் போயிருக்காரு. நான் கேக்குறேன், சொல்லுங்க. ஐஏஎஸ் சமதா வச்சு பேச வச்சீங்க இல்லையா? 2021 47% நாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படி புதுமை பெண் திட்டம் மூலமா. ஆனா புதுமை பெண் திட்டம் வந்தது 2022ல தான். அப்படி எப்படி 2021 22 கல்வியாண்டுல உங்களுக்கு அவ்வளவு சதவீதம் வரும்? அந்த அம்மாவை கேட்க வேண்டியதுதானே நீங்க? நீங்க தான் பதில் சொல்லுங்க. நீங்க சொல்ற பதில் எல்லாமே தவறான இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கறீங்க. இந்த இடத்துல சரியான சொல்லும்போது அங்க கேக்குறம்போது ஏன் தவறான கேள்வி கேக்குறீங்க? நியாயமான கேள்வி கேளுங்க. அந்த பத்திரிக்கையில யாருமே கேட்க மாட்டேன்றாங்களே. நீங்க எல்லாரையும் மடக்கி வச்சிருக்கீங்க அப்படி சொல்றீங்க. நீங்க கரெக்ட்டான கேள்வி கேட்டா அவங்க கரெக்ட்டா ஆன்சர் சொல்லுங்க. நீங்க ஒரு வழக்கறிஞர் தானே? அப்ப சொல்லுங்க. 2022ல கொண்டு வந்த திட்டம் அதான் அவங்க சொன்ன எக்கனாமிக் growth வந்திருக்குன்னு கல்வியாண்டுல அது பிரதிபலிக்க முடியும். எக்கனாமிக் growth வளர்ந்திருக்கா இல்லையா? சரி, இது நான் கேட்ட கேள்விக்கான பதில் இல்ல. நான் கேட்டது 2022ல கொண்டு வரப்பட்ட திட்டம் எப்படி 2021ல சேர்ந்த மாணவர்களுக்கு பலன் அளிக்க முடியும்? பாருங்க, எப்பவுமே 22ல சொல்லும்போது 21வது வருஷம் தான் சொல்லுவாங்க. 22ல புரியுதா? 2022ல கொண்டு வந்த புதுமை பெண் திட்டம் மூலமா 2021-22 கல்வியாண்டுல படிச்ச மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அவர்தான் சொல்லிருக்கலாம். அத போய் பெரிய குற்றச்சாட்டா ஒரு அரசு சார்பா ஒரு புள்ளிவிவரம் கொடுக்குறீங்க அப்படின்னா இது மக்களை ஏமாத்துற செயல் இல்லையா? இது தவறான புள்ளிவிவரம் இல்லையா? இது பாருங்க, அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து growth எல்லாம் நீங்க வந்து பாக்குறீங்க. டைபிக்கல் எரர் எல்லாம் பாக்குறது அதுதான் எடுத்துக்கிறீங்க. உயர்கல்வியில 47% சொல்றீங்க. ஆனா அது 2019-20லயே 49% இருந்திருக்கு. அப்ப 2% உங்க ஆட்சியில குறைய தான செஞ்சிருக்கு. ஃபிளெக்சிபிள் மாதிரி அதுக்கு அப்புறம் 51% உயர்ந்திருக்கு. அது பார்க்கலையா? அப்ப ஏன் குறைஞ்சது அப்படின்றதுக்கு பதில் சொல்லணும் இல்லையாங்க? இப்போ அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல வந்து சரிவுகள் இருக்கும். ஆனா அது உயர்த்தப்பட்டிருக்கதா இல்லையா? 49 51 ஆச்சு இல்ல? அதையே கேட்கல. கடந்த 19 எஸ்எஸ்சி தேர்வு அரசுக்கு செய்தி தொடர்பாளர்கள் எதுக்காக சார்? சம்பந்தப்பட்ட துறைகள் ஒவ்வொரு சொல்ல போறாங்க. ஏன் புதுசா 4 செய்தி தொடர்பாளர்களை தமிழ்நாடு அரசினுடைய அமுதா உள்பட, ராதாகிருஷ்ணன் உள்பட, நான் ககன்தீப் பேடி உள்பட 4 பேரை என் செய்தி தொடர்பாளர்களாக போடுறீங்க? அது நீங்க சட்டசபையில கேளுங்க. இப்போ கல்வி தரம் குறைஞ்சிருக்கிற நிலையில எது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற நாடகம் தேவையா அப்படின்னு நாடகத்துல ஃபேக்ட். நீங்க என்ன இன்னைக்கு இந்தியால கல்வி தரம் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. பாருங்க, நீங்க ரொம்ப அதிகமா போறீங்கன்னா கெட்டு போன முட்டை, புழுநேரில தண்ணி, புளி இருக்கிற சாப்பாடு, இதெல்லாம் கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கிற உணவா இது? அங்க ஒன்று இங்க ஒன்று செய்யப்படுது. ஒட்டுமொத்தமா அந்த கல்வியை பத்தி குறை சொல்வது ஏற்றுக்கொள்ள மக்கள் அவ்வளவு பேர் பெற்றோர்கள் கேக்குறாங்க. காலையில திட்டம் வந்து இப்படி மோசமா இல்லாம கேக்குறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல குறை இல்லாம இருக்குமா? அப்ப கண்காணிக்க வேண்டியது அரசோட கடமை தானே? அரசு பார்வைக்கு கொண்டு போன எதுக்கு கண்காணிக்க வேண்டியது அரசோட கடமை தானே? அத ஒரு இடத்துல நடக்குது அப்படினா அசெம்பிளில சொல்லுங்க. எங்க சொல்றீங்க? வாயே திறக்க மாட்டேன்றீங்களே. நீங்க பாத்தீங்களா? நீங்க பண்ண மாட்டேன்றீங்களே. நீங்க நேரலையில காமிச்சீங்களா என்ன நடக்குதுன்னு? ஏதாவது பண்ணாதானே மக்கள் நேரலையில காமிச்சீங்களா என்ன நடக்குதுன்னு? சொல்லுவதே அசெம்பிளில போய் சொல்லணும். அப்பதான் ஆளுங்கட்சிக்கு தெரியும். உள்வாங்கிக்கோங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க பேசுறாங்களா பேசலையா நீங்க நேரலையில பாத்தீங்களா? ஆமா, நான் நேரலை பார்த்து தான் சொல்றேன் உங்களுக்கு. நேரலை யாருக்கு காமிச்சாங்க? நான் அது சட்டமன்றம் 100 நாள் வருடம் சட்டமன்றம் 100 நாள் நடைபெறும். எல்லாமே நேரலையில காமிக்கப்படும். காட்டுறாங்க. என்ன பண்ணி நிறைவேற்றீங்க? நான் அதை பார்த்து தான் சொல்றேன்.
நீங்க அதை நிறைவேத்துனீங்களா? சொன்ன வாக்குறுதியை நிறைவேத்துனீங்களா? சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுறத கூட நீங்க நேரத்துல பார்க்க பயப்படுறீங்க அப்படின்னா சொன்ன வாக்குறுதிகளை எல்லாமே நிறைவேற்ற முடியாது. காரணம் என்ன? அடிப்படை என்ன? 99% நாங்க நிறைவேத்திட்டோம் அப்படின்னு சொன்னது யாரு? 4.5 கோடி கடல்ல வச்சிட்டு போனவங்க நீங்க. நீங்க பேசலாமா அத பத்தி? நீங்க எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்க அதே சொல்லுங்க. 4 கோடி தான் அதிகமா வாங்க முடிஞ்சது. அதுக்கு மேல அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 4 ஆண்டுகள்ல ஸ்டாப்ட். 9.5 crores இந்தியாவிலே முதலிடத்துல இருக்கு. 70 ஆண்டுகள்ல சார் 70 ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி 4 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி வரைக்கும் வந்துருச்சு இப்போ. ஆமா. அப்ப டெவலப்மென்ட் அதிகமா பண்ணிருக்காங்க. 4 வருஷம் வாங்குறீங்க. அது அதிகம் பண்ணிருக்காங்க. ஓகே சார் 10 ஆண்டுகள் செய்த டெவலப்மென்ட் 4 ஆண்டுகள் டெவலப் பண்ணிருக்காங்க. டெவலப்மென்ட் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க புள்ளி என்ன டெவலப்மென்ட் என்ன டெவலப்மென்ட் 40,000 கோடி ஒரு ரோடு இதுக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்காங்க. போயிட்டு இருக்கு. நீங்க நிதி ஒதுக்குறத சொல்ல வேண்டாம். என்ன வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம். என்ன வரணும்? என்ன டெவலப்மென்ட் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு? நீங்க 4.5% வந்து கொண்டு வந்தீங்க. என்ன டெவலப்மென்ட் பண்ணீங்க? பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆதாரத்தோட சொல்லுங்க பாப்போம். எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு? அது லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. அது நீங்க அந்த டாபிக் நீங்க எதையோ கொண்டு வந்து இதுல போய் நுழைக்கிறீங்களே. இது எதுல போய் இப்ப இதான் அந்த டாபிக் இருக்கட்டும். நீங்க எவ்வளவு மடை மாத்துறீங்க? நீங்க அதே அந்த டாபிக் பதில் உங்ககிட்ட இல்ல. இல்ல அந்த டாபிக் போடுங்க. I will bring all the details. நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியும். இந்த விளம்பரம் பண்ணது தான் சொல்ல முடியும். சரி ஓகே. ஜூலை 2020 இப்ப ஜூலைல இந்த வருஷம் ஒரு 3 நாள் வந்து கல்விக்கான திறன் தகுதி தேர்வு அப்படி நடத்துனாங்க. அதுல எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. கேக்குறீங்களா? உங்களுக்கு தெரியாதா? இந்த தலைப்புல கேள்வி கேட்க சொன்னீங்க. நான் கேட்டுட்டேன். பதில் நீங்க தான் சொல்லணும். எங்க இருக்கு இதுல? கல்வி தானே. கல்விக்கு தானே விளம்பரம் நடத்துனீங்க. அதான் விளம்பரம் நீங்க சொல்றாங்க. இதுதான் திமுக தாரக மந்திரமா போடுறீங்க. பாதி மாணவர்கள் கூட அடிப்படையான தமிழ் அறிவு கூட இல்ல அப்படின்றது அந்த தகுதி தேர்வு முடிவுல தெரிய வந்திருக்கு. நான் திருப்பி கேக்குறேன். நீங்க கல்வியில் சிறந்த தமிழ் நாடு கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எங்க படிச்சீங்க? கேளுங்க. லிட்ரஸில தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? சொல்லுங்க. உங்க ஆட்சி தானே சொல்லுங்க. அப்ப எல்லாமே நீங்க என்ன கேக்குறீங்க? கேள்வி கேக்குற இடத்துல நான் இருக்கேன். பதில் சொல்ற இடத்துல நீங்க இருக்கீங்க. எஸ்கேப் ஆயிட கூடாது. 12வது இடத்துல இருக்கு. புரியுதுங்களா? லிட்ரஸில நீங்க 1000 கடன் வாங்குறதுலயே சார் வருமானம் பற்றாக்குறையில இந்தியாவுல எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுமா? தமிழ்நாடு 3வது இடத்துல. எது? 2வது இடத்துல இருக்கு சார் இந்தியாவிலேயே. ஆமா. நீங்க எதுக்கு எடுத்தாலும் வட மாநிலங்களை கம்பேர் பண்றீங்களே. உத்தரப்பிரதேசம் உபரி வருவாயில 37,000 கோடியில இருக்காங்க. நமக்கு வருமானம் பற்றாக்குறையில 36,000 கோடியோட 2வது இடத்துல இருக்கும். இதுதான் உங்க வளர்ச்சியா? அப்போ நீங்களும் அதை ஆட்சி பண்ணீங்களா? அப்போ அதான் வளர்ச்சியா? அதான் அர்த்தம். நீங்க பண்ணலாம் அர்த்தம். 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் அப்படி இல்ல. அதுக்கு முன்னாடி வளர்ந்தது 10 ஆண்டு காலம் பண்ணீங்களே. என்ன வளர்ச்சி பாதை கொண்டு வந்தீங்க? அது நீங்க கடைசி வரைக்கும் எந்த ஒரு கேள்விக்கும் நேர்மையான பதில் சொல்ல மாட்டீங்க. சொல்ல மறக்கிறதுக்காக என்ன கேக்குறீங்க? நீங்க வளர்ச்சி சொல்றீங்க. இதுதான் வளர்ச்சி. 4 ஆண்டு காலத்துல என்ன வளர்ச்சின்னு கேட்டீங்க. நான் 10 ஆண்டு காலத்துல நீங்க என்ன வளர்ச்சி பண்ணீங்க சொல்லுங்க. PAG அறிக்கை வெளியாயிருக்கு 2022 பாருங்க. இது கூட அதே மாதிரி போட்டுருக்காங்க. அதான் நான் கேக்குறேன். அதான் நான் எகனாமிக் growth உங்களுக்கு இயர் வைஸ் சொன்னேன். அதே புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியலையா இல்ல மக்களுக்கு புரியலையா? நீங்க சொல்றது எப்படி சொல்றீங்கன்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோ எப்படி எல்லாம் மடை மாத்துறீங்க அப்படினா மக்களுக்கு தெளிவா தெரியும். ஃபேக்ட் தான் சொல்றோம். ஃபேக்ட் எது அப்படினு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. ரைட். சரி பரமேஸ்வரன் சார், மக்களோட நலத்திட்டங்களுக்கு செய்யற செலவை விட இவங்க விளம்பரங்களுக்காக அதிகமா செய்யறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரும் குற்றம் சாட்டுறாரு. இல்ல நிச்சயமாக இது வந்து விளம்பரமான அரசுங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னா, பாரம்பரியமாவே திமுக வந்து அவரு நம்ம கலைஞர் அவர்கள் வந்து நாடகம் திரைப்படம் இதுல ரொம்ப அதிகமா கவனம் செலுத்தி அதுல இருந்து பாரம்பரியமா வந்தவங்க. இப்ப அவருடைய பேரனும் வந்து ரெட் ஜெயண்ட் சினிமா கம்பெனி வச்சு விளம்பரம் தான் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப விளம்பரம்ங்கிறது திமுக அரசுக்கு புதியவான விஷயங்கள் கிடையாது. இப்ப நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4.5 ஆண்டு இதே 4.5 ஆண்டு ஆட்சியில 11 மருத்துவக் கல்லூரிகளை வாங்கியிருக்கிறாங்க. அது பாரம்பரியமா நடந்த விஷயம். நம்ம உதாரணத்துக்கு எடுத்து சொல்லலாம். உள்ளொதுக்கீடு வந்து மாணவர்களுக்கு 7.5% கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் எனக்கு தெரிஞ்ச மாணவர்களே இருக்காங்க. என்னோட மகள் கூட படிக்கிறவங்களே 7.5% வாங்கி இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃப்ரீயா படிச்சு ஹாஸ்டல்ல அட்மிஷன்ல எல்லாத்திலையும் வாங்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து நாங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கோம், இது எங்களுடைய சாதனை அப்படின்னு சொன்னா இது மக்களுக்கான சோதனையான ஆட்சி தான். இது சாதனை எல்லாம் கிடையாது. அப்புறம் நீங்க சாதனை செஞ்சிருந்தா உங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை, மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க. இப்போ இந்த 4.5 ஆண்டு முடிந்த பிறகு உங்களுடன் ஸ்டாலின், நலமுடன் ஸ்டாலின், மக்கள் உங்களோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால 2021 எப்படி மனு வாங்கினாரோ அந்த மனுக்கள் எல்லாம் எங்க போச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அது சிபிஐ வச்சு தேடினாதான் கிடைக்கும். அதே மாதிரி மீண்டும் மனுக்கள் வாங்கி அது ஆத்திலையும் காவாயிலையும் கூவத்திலையும் கிடக்குதுன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சமீபத்துல மதுரைக்கு போயிருக்கும் போது ஒரு கூவ நதி மாதிரி ஓடக்கூடிய ஒரு அந்த சாக்கடை இடத்தை மறைக்கிறதுக்கு அவ்வளவு கர்டன் போட்டிருக்கிறாங்க. அந்த காசு இருந்தா அந்த வாய்க்கால தூர்வாரி இருக்கலாம்.
அப்ப இது போல இவர்கள் செய்யக்கூடிய அனைத்துமே மக்களுக்கு எதிரான செயல்களா இருக்கிறதுனால மக்கள் வரும்போது கூட்டம் கூடி இருக்கிறாங்க, அங்கங்க நாங்க வாங்குறோம், அங்கங்க நாங்க வந்து பாக்குறோம், மனுக்கள் வாங்குறோம். மனுக்கள் வாங்கி அதுக்கு என்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்க, ஒரு இடத்துல நிறைவேற்றிருக்கீங்கன்னா இந்த மாவட்டத்துல இந்த இடத்துல நாங்க செஞ்சிருக்கோம்னு சொல்லுங்க. எந்த திமுக நிர்வாகியால் சொல்லட்டும். ஏன்னா நம்ம குற்றம் சொல்றோம் இல்ல, நடக்கலைங்கிறத நம்ம சொல்றோம். நம்ம வந்து கட்சிக்காக பேசல, ஆட்சிக்கு நல்லது நடந்தா வாழ்த்தத்தான் போறோம். இப்ப புரட்சி தமிழர் வந்து அவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கும் போது 4.5 ஆண்டுகள் எவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்காங்கிறது மக்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு 1%ல 0.5% ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த 5 வருடங்கள் தொடர்ந்து மக்களை வஞ்சித்து விட்டு இப்போது வந்து நாடகம் ஆடுகிறார்கள். இப்ப கேட்டீங்கன்னா கொண்டு போய் ஒவ்வொரு கடையிலையும் பாம் கொடுத்து மக்களுக்காக எதுவும் செய்யலன்னு சொல்றீங்க. ஆனா இந்தியாவை திரும்பி பார்க்கிற அளவுக்கு ரோல் மாடல் ஆட்சியை திரு ஸ்டாலின் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு திமுக காரங்க சொல்றாங்க. திமுக காரங்க தானே சொல்றாங்க, அது மக்கள்ல சொல்லணும். யார் சொல்லணும்? உங்களுக்கு அத்தாட்சி கொடுக்க வேண்டியது மக்கள், ஓட்டு போட வேண்டியது மக்கள், திமுக காரங்க இல்ல. திமுக காரங்க எப்பவுமே பொய் சொல்றதுல ரொம்ப அதாவது மிக கெட்டிக்காரர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி மாத்தி பேசணும், எப்படி இலக்கண நயத்தோட பேசணும்ல அவங்க தமிழ் நல்லா வளர்க்கிறவங்க. தமிழை வந்து எப்படி வளர்த்தாங்கன்னா இத மாதிரி நாகரிகமற்ற பேச்சுக்களிலும் அடாவடிகளிலும் ரவுடித்தனத்திலையும். ஏங்க இன்னைக்கு போலீஸ் துறை எந்த நிலைமையில இருக்குது? எங்க திரும்பினாலும் திருட்டு, வெட்டு, கொலை, ஆணவ கொலை, அது போக பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பே இல்ல. அப்ப இவங்களுடைய ஆட்சியோட லட்சணம் அவல நிலைமை வந்து தெரியலையா? இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்ற முடியாதுங்கிற நிலைமை வந்தோடனே இப்போ அப்பா ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், அனைத்து அமைச்சர்களும் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி வராங்க. இவங்க என்னதான் குட்டிக்காரணம் போட்டு சுத்தி வந்தாலும் 2026 அதிமுக ஆட்சி நம்மளுடைய புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயாவுடைய தலைமையில் அமைய போறது உறுதியாயிருச்சு. அந்த பயம் வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, என்னவாது பண்ணி மக்களை ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ண போறாங்க, எலெக்ஷன் விதிகள் வந்துட்டா பணம் கொடுக்க முடியாது, அதனால ரேஷன் கடையில 5000 ரூபாய் கொடுக்க போறாங்க. ஏன் போன வருஷம் நீங்க 1000 ரூபாய் கூட கொடுக்கலையே, அதுக்கு முன்னாடி கொடுக்கலையா? அப்ப அதெல்லாம் சேர்த்து வச்சு இதே ஸ்டாலின் கேட்டார்ல, உங்களுக்கு இன்னும் எவ்வளவு வரணும், 1500 வரணுமா, 2500 வரணுமா, கணக்கு தப்பு தப்பா சொன்னாரு. எலெக்ஷன் வரட்டும், எலெக்ஷன் வரப்ப கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்களே, அதனால அடுத்த வருஷம் கொடுக்க போறாங்க. அப்ப வந்து நீங்க பணம் கொடுக்குறீங்கங்கறத ஒத்துக்கிறீங்களா? பணம் கொடுக்குறீங்க, பணம் கொடுத்து தான் வாக்கு வாங்குறீங்க. அப்படி கூட 1%, 1.5% மேல உங்களால் வாங்க முடியலையே. மக்கள் மனம் வந்து வாக்களிப்பது என்பது அதிமுகவிற்கும் அதன் கூட்டணிக்கும் தான். நிச்சயமாக வருகின்ற 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியிலே தமிழகம் சிறக்கும். இவங்க என்னதான் மூடி மறைச்சாலும், பெட்ஷீட்டே போட்டு மூடினாலும் இதை மறைக்க முடியாது. ஒரு திட்டத்தை தெளிவா முதல்வர் சொல்லட்டும், எழுதி வைக்காம முதல்ல படிக்கட்டும். இந்த திட்டம் நாங்க செஞ்சிருக்கோம், அதிமுக ஆட்சியில கொண்டு வராத புதிய திட்டம் ஒண்ணு இருக்கு. அம்மா உணவும் கிடையாது, ஸ்கூட்டி என்னாச்சுங்க, எவ்வளவு மகளிருக்கு வந்து வண்டி கொடுத்தாங்க, அதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்தீங்களா? தாலிக்கு தங்க என்னாச்சுங்க, மகளிருக்கு உண்டான எவ்வளவு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க தாலிக்கு தங்க கொடுக்கிற காசு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறமே, அது போதாதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப தாலி இன்னைக்கு தங்கத்தோட விலை 11000 ரூபாய் போயிடுச்சு கிராம். நீங்க 1000 ரூபாய் கொடுத்து என்ன பண்றது? அந்த 1000 ரூபாய் டாஸ்மார்க்ல சாயந்தரம் வாங்கிட்டு போயிருக்கீங்க. உங்களுடைய கவனம் எல்லாம் டாஸ்மார்க்கை வளர்ப்பதில் தான் இருக்கிறது. கல்வி கொள்கைன்னு சொல்லி புதிய கல்வி கொள்கைங்கிறாங்க. வாத்தியாரே இல்லாம அவ்வளவு ஸ்கூல் இருக்குது. 4500 வாத்தியாருக்கு ஹெட்மாஸ்டர் இல்ல. ஆதி திராவிட பள்ளிகள்ல பேரை மாத்தி இருக்கிறாங்களே தவிர அந்த முக்கியமான ஆசிரியர்கள் இல்ல. நீங்க எதையுமே கல்வியில ஆரம்பிக்கணும், கல்வியில சிறக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்களை கல்வியில முன்னேறி கொண்டு வரணும்னா கல்விக்கு முன்னாடி நான் கொடுக்கணும். அவர் அன்பில் மகேஷும் விளம்பரத்துக்காக தான் போய் பேசுறாரு. அவர் ஏற்கனவே உதயநிதியோடைய ரசிகர் மன்ற தலைவர், அதனால விளம்பரம் பண்றது பெரிய விஷயம் இல்ல. அவ்வளவு உணர்வு பூர்வமா பேசுறாங்க. நீங்க அதைத்தான் நான் முதல்லயே சொன்னேனே, இவர்கள் திரைத்துறையின் பின்புலத்தில் இருந்து வந்தவர்களும் நடிப்பதற்கு பத்தி கிளிசரினே ஊத்திக்காம அழுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம கலைஞர் ஐயாட்டி அது நிறைய பார்த்திருக்கிறோம். அதெல்லாம் வந்து இவர்கள் இயல்பாகவே வரக்கூடியது, மற்றவர்களுக்கு வராது. உண்மையாக செய்யக்கூடிய, தொண்டு செய்யக்கூடிய, மக்கள் பணி செய்யக்கூடியவர்களுக்கு வராது. ஒண்ணுமில்ல, எலெக்ஷன் டைத்தில் நீங்க பாருங்களேன், தொண்டர்களுக்கு டிஃபன் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நாங்க அனுபவத்துல பார்த்தது. அதே அதிமுக தொண்டர்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்வாங்க. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். எப்படி புரட்சி செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நடத்தப்பட்டு பின் ஐயா புரட்சி தலைவர் தமிழர் இவங்களை எடப்பாடி அவர்களால் ஒரு நல்முறைப்படுத்தப்பட்டு கொண்டு போனதோ அந்த விஷயத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் இப்ப இவர் பயணம் தொடங்கும் போது இவங்களுக்கு தொடங்கினாங்க. 4 வருஷம் என்னங்க பண்ணீங்க, 4.5 வருஷம் அப்போ உங்களுடன் முதல்வர் இல்லையா? அப்ப வேற முதல்வரா? அவர் வேற ஸ்டேட்டுக்கு முதல்வரா இருந்தாரா? இப்ப வந்து எல்லாம் போய் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரைவேட் ஏஜென்சியை வச்சு முதல்வருடைய போட்டோவை போட்டு ஒவ்வொரு கடையிலையும் நீங்க நாளைக்கால உங்களுடன் முதல்வருக்கு வாங்க, உங்களுக்கு என்ன லோன் வேணும்னு கேட்கறாங்க.
இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி மயிலாடுதுறையில நான் நிக்கும் போது அதுக்கு ஒரு கேன்வாசிங் போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடை வச்சிருக்கவங்களுக்கு, ஒரு சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. எவ்வளவு உதவிகள் பண்ணாங்க. 20 மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அடிப்படை தேவைகள் கூட தீர்க்கப்படாம இருக்கு. விளம்பரங்களுக்கு செய்யற செலவு மக்களுக்கான சேவைகளுக்கு செய்யலாம் இல்லையா? அது மக்கள் கிட்ட ஓட்டு வாங்க கொடுக்கணும். அதுதான், அதுக்கு இவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஆள் வேணுமே. இவரை வந்து போட்டோ ஷூட்ல இங்க நில்லுங்க அங்க நில்லுங்க இப்படி திருங்க சிரிங்கன்னு சொல்றதுக்கு தான் டைரக்ஷனுக்கு தான் ஆள் இருக்கு. நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு இவங்களுக்கு ஆளே இல்லையா? ஏன்னா இவர்களை வைத்து பலன் அனுப்பி, இப்போ ஒரு உதயநிதி வந்து செங்கலை காட்டினார்ல சொல்றீங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்ணும் இப்போ திடீர்னு அரசியலுக்கு வந்தவர் இல்ல. 50 ஆண்டு காலமா அவருக்கு அரசியல் பயணம் இருக்கு. அவருக்கு தெரியாதா மக்களுக்கு என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு? தெரிஞ்சிருந்தா செஞ்சிருப்பாங்களே, தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போ எடப்பாடியார் இருந்த 4.5 வருடமும் எப்படி ஆட்சி பண்ணாங்க? இதே ஆட்சி, இதே கடன் எல்லாம். இப்போ அவர்கள் இருந்த கடன் சுமைக்கு என்னென்ன திட்டங்கள் வந்துச்சு, மக்களுக்கு மடிக்கணினி அந்த பள்ளி மாணவர்கள் கொடுத்தது என்னங்காச்சு? அவன் ஹையர் எஜுகேஷன் போகும்போது எப்படி நீங்க படிப்பான் அவன்? அதுக்காக அம்மா கொண்டு வந்த திட்டத்தை அதை நிறுத்தினாங்களா? அப்ப நீங்க கல்வியில முதன்மை கொடுக்குறேன், கல்விக்காக நாங்க இவ்வளவு பண்றேன்னு சொல்றது அவ்வளவு பொய்ன்னு தெரியுதா? எதுக்காக நீங்க அதை நிப்பாட்டினீங்க? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. ஸ்கூட்டியை நிப்பாட்டினீங்க, எதுக்காக அதை நிப்பாட்டினீங்க? இந்த திட்டங்களை நிறுத்துவதற்கு காரணம் சொல்லுங்க. அப்ப நீங்க புதுசா கொண்டு வரேன்னு சொன்னா அம்மா உணவத்தை மாத்திட்டு கலைஞர் உணவு பேர் மாத்துறது ஒரு பெரிய விஷயமா? நிதி பற்றாக்குறை சார். எல்லா திட்டங்களும் செய்யணும் ஆசை இருக்கு அவங்களுக்கு, மன நிதி பற்றாக்குறையில அவங்க சிக்கி இருக்கிறாங்களா? என்ன பண்றது? இதே நிதி பற்றாக்குறை தான் எப்பவுமே இருந்திருக்கு. இதே நிதி பற்றாக்குறையில தான் ஏற்கனவே ஆட்சிகள் நடந்திருக்குது. அப்ப கடன் வாங்குறது எதுக்கு வாங்குறீங்க? உங்களுடைய விளம்பரத்துக்கு பணம் கொடுக்கறதுக்காக நீங்க கடன் வாங்குறீங்களா? கடன்ல மட்டும் தான் முதலிடம், கொலை கொள்ளையில முதலிடம், அராஜகத்துல முதலிடம், ஆட்சி ஊழல்ல முதலிடம். இதுலதான் முதலிடமா இருக்காங்களே தவிர எந்த இடத்துலயும் இவங்க முதலிடம் சொல்லி. இப்போ வெளிநாட்டுக்கு போய் ஜெர்மனிக்கு இங்கிலாந்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தாரு. என்ன கொண்டு வந்திருக்காரு? 80% கம்பெனி இங்க இருக்குது ஏற்கனவே. அப்ப என்னத்துக்கு அவர் போயிட்டு வந்தாரு? அப்ப போயிட்டு வந்ததுக்கு எவ்வளவு செலவு? 88 பேர் போறாங்க குடும்பத்தோட. குடும்ப சுற்றுலா போறாங்களா? ஊட்டியில போய் உட்கார்ந்து போட்டோ ஷூட் நடத்துறாரு. வெள்ளை இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. சோ தொடர்ந்து பேசலாம். வடபழனி சார், திமுக தமிழ்நாட்டோட மாடலை மற்ற மாநிலங்களும் பின்பற்றுறாங்க. நேற்று வந்து ரேவந்த் ரெட்டி சொல்றாரு, எங்க தெலுங்கானாலையும் இந்த தமிழ்நாடு கல்வி திட்டத்தை நாங்க பின்பற்ற போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கல்வியில தரம் மோசமா இருக்குன்னு சொல்றீங்க. சின்ன உதாரணம், சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா, எந்த ஸ்டேட்டும் மேலே வரதில்லடா, ஏன்னா திரும்பி வர்றீங்க, ஹைகோர்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்கடா. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, முதல்ல மதுரையில் ஒரு இலங்கை தமிழர் குடியிருப்பு பயிர் செவர் இடிஞ்சு வந்து ஒரு குழந்தை 5 வயசு பெண்ணு செத்து போச்சு. சிறுமி இறந்த உடனே அவங்க கோர்ட்டில் என்ன பண்ணுறான், பணம் ஒரு 5 லட்சம் கொடுக்க சொல்கிறான். இவங்க மேல்முறையீடு போகிறாங்க. மேல்முறையீடு போன சுப்ரீம் என்ன சொல்கிறாங்க, ஏன் வந்த நீ கள்ளச்சாராய சாவுக்கெல்லாம் விசைச்சாராய சாவுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாத சத்தம் போட்டு 50,000 அபராதம் போட்டாங்க. ரெண்டாவது, இந்த செவிலியர்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுங்கன்னு சொல்லுகின்ற பொழுது அது முடியாது, மேல்முறையீடு போகிறாங்க. மேல்முறையீடு போனோன்னு அவர் கேட்க, சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, உங்களுக்கு செலவைக்கிறதுக்கெல்லாம் உனக்கு பணம் இருக்குது, அந்த செவிலியர் வீட்டில் உழ வைக்கிறதுக்கு பணம் இல்லையா அவங்க கேட்குறாங்க. இப்போ சமீபத்தில் கிட்னி திருட்டு முறைகேடுக்கு ஹைகோர்ட்டில் ஒரு கமிட்டி போடுறாங்க, 4 பேர் கொண்ட குழுவை போடுறாங்க. அதை வேண்டாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. அப்போ எதை கேட்குறாங்க, ஏன்னா வேறு ஸ்டேட்டே வர்றதில்லை, நீங்கள் ஏன்னா ஒரு வேலையே கிடையாது அவங்களுக்கு கண்டிக்கிறாங்க. இது எவ்வளோ அவமானமாக இருக்குது. ஒரு மாநில அரசு ஹைகோர்ட்டை மீறி தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் அசிங்கப்பட்டு வர்றாங்களே, இதுதான் மாடலா? மோகன் சார் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, இது ப்ரொசீஜர். அப்பதான் போவோம். ஏங்க மேல்முறையீடு போறீங்க, குட்டி விடுறாங்களா இங்க இருந்து? நாங்க பேசல, மோகன் சார் கேளுங்க. சுப்ரீம் கோர்ட் அவர் வக்கீல், சரி சுப்ரீம் கோர்ட் திரும்ப கூட்டுறான், திரும்ப வந்தீங்களா, உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதுன்னு கேட்குறான். சுப்ரீம் கோர்ட்லேயே எந்த ஸ்டேட்டுமே வர்றதில்லை, அங்கே பிரச்சனை முடிச்சுக்கிறான். நீங்கள் தொடர்ந்து வர்றீங்க, என்ன நினச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு 4-5 தடவை தொடர்ந்து மேலே போகிறது, மேல்முறையீடு போகிறான், கூட்டி அனுப்புகிறான், மறுபடியும் போகிறாங்க. உங்கள் சிந்தனை வேண்டாமா, செய்ய வேண்டாமா? அதுமாதிரி சொன்னாங்க, பொங்கலுக்கு 5000 அனுப்புகிறார். நான் ஏற்றுக்கிறேன். என்ன ஏற்றுக்கிறேன், 2021 பொங்கலுக்கு எங்கள் எடப்பாடியார் ரூபாய் 2500 கொடுத்தாரு. இப்போ 5 வருஷம் ஆக போகுது, 2026 பொங்கல் வந்துடும். 5 வருஷத்துக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 1010 1000 12,000 ரூபா கொடுங்க ஒரு குடும்ப ரேஷன் அட்டைக்கு. ஏன்னா அதான் கணக்கு, அது கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்கலாம். அப்போ 4 வருஷம் கொடுக்காம இப்போ 5000 கொடுத்து ஏமாத்துறீங்களா? இந்த தமிழ் பெண்கள் சொல்கிறீங்களே, அது ஒரு எம்பி என்ன சொல்கிறாரு, ஃபேர்னல் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறார். அவங்க அப்பா மந்திரி என்ன சொல்கிறாரு, ரீசார்ஜ் யார் வேணாலும் பேசுங்க. என்ன கலாச்சாரம் இது, என்ன பண்பாடுது, இதான் சொல்லிக் கொடுக்குறதா? இவ்வளோ இடங்களில் பார்த்தோம், எவ்வளோ மிக கேவலமான முறையில் இந்த ஆட்சி வருங்க. ஒரு இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு, ஒரு ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு, ஒரு எஃப்ஐஆர் கேட்குறான், அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் கேட்குறான். அவன் ஃபயர் ஆக்சிடென்ட் எஃப்ஐஆர் கொடுத்தப்ப தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். அப்போ எந்த விபத்துக்கும் கூட ஒரு பாதுகாப்பு இல்லை அவனுக்கு. எந்த துறையிலுமே, அது காவல்துறையாக இருக்கட்டும், போக்குவரத்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், எந்த மாராத்தான் சுப்பிரமணியமாக இருக்கட்டும், எந்த துறையிலுமே தமிழ்நாடு
பின்னோக்கி தான் இருக்கிறது, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும். 2026 தமிழகத்தினுடைய நாங்க இரட்டை இலக்க வளர்ச்சின்னு சொல்றாங்க. இரட்டை இலக்க வளர்ச்சி இதுவரைக்கும் இல்லாத வளர்ச்சின்னு சொல்றாங்க. சும்மா சொல்றாங்க. என்ன பார்க்கல நான் ஏதோ இவ்வளவு விஷயம் சொன்னேன்ல. நீங்க பாருங்க, கொரோனா காலத்துல 10 மாத காலம் அரசு ஊழியர்களுக்கு, போக்குவரத்து ஊழியர்களுக்கு, எல்லா துறைக்கும் நம்ம வாத்தியார்களும் முழு சம்பளம் கொடுத்தோம் இல்லைங்களா? அன்னைக்கு என்ன கேட்பறேன், என்ன சம்பளம் பெரிய விஷயமா பாரு. அந்த 10 மாத காலம் கொரோனா நேரத்தில் மது விற்பனை கிடையாது, நில பத்திரப்பதிவு கிடையாது, கரண்ட் பில் கிடையாது, பஸ் ஓடல, மணல் விற்பனை கிடையாது. எந்த வருமானமே இல்லாமல் நம்ம கொடுத்தோமா இல்லையா? நீங்க ஏதாவது பண்ணீங்களா? கடன் வாங்கிட்டு போறீங்க, கடன் வாங்கி என்ன பிரயோஜனம்? கடனை வாங்கி வைராட்டியை வித்து வட்டி கட்டின கதையா இருக்கும் கதை. நன்றி 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 சார். நேற்று கல்வி விழா நடத்துனீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் ஏழை மாணவர்கள் படிச்சு வெளிநாடுகள்லாம் போய் படிக்கிறாங்க அப்படின்றது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனா கல்வி மேடையில கல்வியாளர்கள் யாருமே பேசலையே, ஏன்? ஒரே நட்சத்திரங்களா, திரை நட்சத்திரங்களா இல்ல கூட்டிட்டு வந்து பேச வச்சிருக்கீங்க? அது அவங்க அரேஞ்ச் பண்ணது அந்த மாதிரி. இல்ல கல்வி மேடையில தமிழ்நாட்டுல சிறந்த கல்வியாளர்கள் யாருமே இல்லையா? மாணவர்கள் வந்து யார் யார் எந்தெந்த லெவல்ல எவ்வளவு இது வெற்றி பெற்றாங்கன்னு அந்த அடிப்படையில் தமிழக அரசு அவங்க கூட எதுக்காக நடத்துனாங்க? மாணவர்களுடைய யார் யார் முதன்மை இருக்காங்க, ரெண்டாவது இருக்காங்க, அது அடிப்படையில் தானே விழா நடைபெற்றது. அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. இப்போ இவர் சொல்கிறார் வந்து எக்கனாமிக் இது ஃபைனான்சியல் கிரைசிஸ் பற்றி மனசில் வைக்கிறதே இல்லை. ஏன் அந்த திட்டத்தை கொண்டு வரல? அந்த திட்டத்தை கொரோனா பீரியடில் 4000 ரூபாய் கொடுக்கலையா? 2000 கொடுக்கலையா? பணம் இருந்தா கொடுப்பாங்க, பணம் இல்லையே, கையில இருந்தா தானே எடுத்துட்டு போயிட்டீங்களா? பழனிவேல் தியாகராஜன் சொன்னார்ல நிதி அமைச்சர், நாங்களா சொன்னோம்? சரி இல்ல, டெய்லி ஒரு விழா ஏதாவது நடத்திக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதுக்கு மட்டும் எப்படி பணம் வருது? மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற பணம் இல்ல. அது கவர்மெண்ட் நடத்துது, ஸ்பான்சர் பை ஸ்பான்சர். கவர்மெண்டா இருந்தா கூட அதை வந்து ஸ்பான்சர் பைன்னு ஒரு விளம்பரம் பண்றவங்க நடத்துது அந்த விழா, புரியுதுங்களா? அப்படி இருக்கு, அதுவும் உண்டு. ஆனா இங்க நடக்கிறது அது இல்லையே. அப்படி நீங்க சொல்றீங்க. அது அவங்க சொல்லுங்க, யார் ஸ்பான்சர் பண்ணாங்க, எந்த விளம்பரத்தை பாத்தீங்க சொல்லுங்க. எந்த விழாவுல யார் ஸ்பான்சர் பண்ணி எந்த விழா நடந்தது சொல்லுங்க? அரசு விழாவை அரசு தான் நடத்தும், அதுல சில ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது நீங்க புரியலாம் பேச நான் என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். யாருக்குமே புரியல, உங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் புரியுது என்ன நடக்குது அப்படின்றது. நிலைப்பாடை நான் சொல்றேன். பிளஸ் வந்து டெவலப்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே முதலிடத்துல இருக்கு டெவலப்மெண்ட்ல. நீங்க கடைசி வரைக்கும் தலைப்புல பதில் சொல்ல மாட்டீங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கான புள்ளி விவரங்களை இப்ப வரைக்கும் நீங்க யாருக்குமே காட்டல. ஃபர்தர் டெவலப்மென்ட்ல ஃபைனான்சியல் கிரைசிஸ்னால பண்ண முடியாத சூழ்நிலை எல்லாத்துக்குமே நிதி பற்றாக்குறை மட்டும் தான் காரணமா இருக்கு. அப்படினா வாங்குற கடன் எல்லாம் எங்க போகுது அப்படின்றத எல்லாரோட கேள்வியா இருக்கு. அந்த வாங்குற கடன் எங்க போகுது அப்படின்றது 2026 தேர்தலுக்கு அப்புறம் அத பார்க்கலாம். அரசுடைய டெவலப்மென்ட் நீ கூட தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. நன்றி நன்றி, கருத்துக்கு நன்றி. திருக்குமணராஜா சார், பள்ளிகள்ல சமூக நீதிய சமத்துவத்தை பள்ளிக்குள்ள புகுத்துற வேலையை பள்ளி கல்வித்துறை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் நடக்குதா பள்ளி கல்வித்துறையில? மிக மிக சாதுரியமாக பேசுகின்ற என்னுடைய மூத்த மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் அவர்கள் ஃபைனான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தமிழக அரசை பொறுத்தளவிற்கும் வருடத்திற்கு 4 லட்சம் ரூபாய் வருமானம், மத்திய அரசின் சார்பாக 11 லட்சம் கோடி ரூபாய்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. போக ஜிஎஸ்டி மற்றும் மத்திய அரசினுடைய பங்கீடாக வழங்கப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 4 ஆண்டுகளில் தமிழக அரசினுடைய வருமானம் 31 லட்சம் கோடி ரூபாய்கள். இந்த 31 லட்சம் கோடி ரூபாய்களில் எந்த பணத்தை எதற்காக செலவு வைத்தீர்கள் என்று இதுவரை வெள்ளை அறிக்கை எதுவும் கொடுக்கப்படவில்லை. தமிழக அரசு நிதி இல்லாமல் இல்லை, அவர்களுக்கு நிதி இருக்கிறது. ஆனால் எந்த திட்டங்களுக்கு எப்படி கொடுப்பது என்பதிலே தான் இவர்களுக்கு சிக்கல் இருக்கிறதே ஒழிய வெறும் 2000 கோடி ரூபாயை கல்வி திட்டத்திற்கு கொடுக்கவில்லை என்று அந்த மாணவர்களை மத்திய அரசினுடைய பெயரால் மாணவர்களை வஞ்சிப்பது என்பது அதை இவரே சொல்கிறாரு. எங்களுக்கு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சம்பளம் கொடுக்க பணம் இல்லை எங்கள்கிட்ட. மத்திய அரசு வந்து அடுத்த மாதம் ஏதாவது கொடுக்கல அப்படின்னா இவங்களுக்கு அடிமடியில் கை வச்சுட்டாங்க. சம்பளமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவது என்பது இவர்கள் மடை மாற்றினால் கொஞ்சம் பணத்தை மட்டுமே மாற்றிவிட்டால் போதும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிதியை முழுவதுமாக செலவு செய்யாமல் அவர்கள் நிதியை மீண்டும் திருப்பி அனுப்புகின்ற ஒரு மிக மோசமான நிலைமை கூட இங்கே இருக்கிறது. கல்விக்கு இவர்கள் செய்வார்கள், கல்விக்கு இவர்கள் செலவு பண்ண மாட்டார்கள், அடுத்த தலைமுறையை வளர்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் நாளைய விளம்பரத்திற்கு, நாளைய வாக்கு வங்கிக்கு உயர்த்துவதற்கு என்ன வழி இருக்குதோ அதை மட்டும்தான் இவர்கள் செய்வார்கள் என்பது யதார்த்தம். பரமேஸ்வரன் சார், உங்க இறுதி கருத்து சுருக்கமா சொல்லிடுங்க.
மத்திய அரசையே ஒன்றிய அரசுன்னு பேர் மாத்தி கூப்பிட்டவங்க. இந்த பேர் மாத்துறது ஸ்டிக்கர் ஒட்டுறதுல உங்களுக்கு புதுசு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, எதை திருப்பினால் இப்ப கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு, இவர் போட்டோவை வைக்கணுமா, அந்த திட்டத்துல அவர் போட்டோ வைக்கணுமான்னு நீதிமன்றம் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ விளம்பரம் தான் இவர்களுக்கு முக்கியம் என்பதும், அந்த விளம்பரத்தினாலே மக்களுடைய வாக்குகளை வாங்கிவிடலாம் என்ற ஒரு தவறான நோக்கத்துல தான் திமுக செயல்பட்டு இருக்காங்க. நல்ல திட்டங்கள், இப்போ கிட்னி திருட்டு நடந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு அமைச்சர் என்ன சொல்றாரு, அது திருட்டுன்னு சொல்லாதீங்கிறாரு. அப்ப திருட்டுன்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க? விளம்பரங்கள், இந்த விளம்பரத்தாலேயே 2026 ஆட்சி இழக்க போதா திமுக? திருட்டு இல்ல, கொடை முறையீடு. விளம்பரத்தினால வாங்கவே முடியாதுமா. விளம்பரத்தினால அதாவது எந்த பொருள் விலை போகலையோ அதுக்கு அதிக விளம்பரம் வரும். இதான இயல்பான விஷயம். மக்கள் விரும்பி வாங்குற பொருட்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. அப்ப மக்கள் விரும்பினால் இந்த ஆட்சியை இவர்களுக்கு ஏன் விளம்பரம்? இப்போ அன்னைக்கு இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. அவரே கேட்கிறாரு, எனக்கு ஏன் இப்ப நீங்க பாராட்டு விழா நடத்துறீங்கன்னு அவரே கேட்கிறாரு. அப்ப அவருக்கே தெரியல. அது இன்னொரு விஷயத்துக்காக அவங்க அந்த பாராட்டு விழாவை நடத்தினாங்க. அது நம்ம சப்ஜெக்ட்ல இல்ல, அதனால அதை பத்தி பேசல. அந்த அவங்களுடைய அந்த கவனத்தை திசை திருப்பணுங்கிறதுக்காக. அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்கும் போது அவங்க சொன்ன மாதிரி கல்வி பற்றியவர்களுக்கு கல்வியாளர்கள் தான் வர வேண்டும், ஆன்மீகத்துக்கு ஆன்மீக சொற்பொழிவுகள் தான் வேண்டும். சினிமா நடிகனை கூட்டிட்டு வந்தா பசங்க படிப்பானா சினிமாவுக்கு போவானா? ஏற்கனவே சினிமாவனால மக்கள் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியும். அதுதான் திரும்பவும் சொல்கிறேன், இவர்களுடைய வாழ்வாதாரமும் இவருடைய வாழ்க்கை முறையுமே திரைப்படத்துறையிலேயே இருக்கிறது. அதில் மூழ்கி கிடக்கிறதுனால இவங்க மக்கள் பிரச்சனையை பார்ப்பதில் இருக்கிறது. இந்த 2026 தேர்தலில் திமுகவோட விளம்பரங்கள் ஆட்சிக்கு கை கொடுக்குதா இல்ல எந்த மாதிரி பிரதிபலிக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.